لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. وقال نبينا صلى الله عليه وسلم: من ترك ثلاث جمع تهاونا بها طبع الله على قلبه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமைநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், ஏனைய நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான திருக்குர்ஆனிலே காலங்களை பற்றி சொல்லும் பொழுது, யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாள் முதல், காலங்கள் என்பது 12 மாதங்களை கொண்டது வருடம் என்பது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டியிருக்கின்றார். மாதங்களுடைய தேவை மாறுபட்டிருக்கலாம், கணக்குகள் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, காலங்கள் என்பது 12 மாதங்களை உட்கொண்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். அதிலும் சிறப்பானதாக வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை சிறப்பிற்குரிய மாதங்களாக அல்லாஹ் சொன்னான். ஒவ்வொரு மாதத்திலும் 4 வாரங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். எல்லா வாரங்களிலும் சிறப்பிற்குரிய ஒரு நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக இந்த உம்மத்திற்கு ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த வேறு உபகாரங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அருமையானே, ஜும்மாவுடைய நாள் சய்யிதுல் யௌம் என்பதாக சொல்வார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யௌமுல் ஜும்ஆதி சய்யிதுல் அய்யாமி அஅலமுஹா வ அஅலமு இன்தல்லாஹி மின் யௌமில் ஃபித்ரி வ யௌமில் அத்ஹா. ஜும்மாவுடைய தினம் என்பது, இன்று இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது சய்யிதுல் அய்யாம், மற்ற நாட்களுக்கு தலைமையாக இருக்கின்றது.
தலைமைத்துவம் வாய்ந்ததாக இந்த நாள் இருக்கின்றது என்றால் சொல்வார்கள். அந்த நாட்களிலே இது கண்ணியமானது, மேலோங்கி இருக்கக்கூடியது என்பால் சொல்வார்கள். வைந்தல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த நாளுடைய கண்ணியத்தை நாம் எடுத்து பார்த்தால், யௌமுல் ஃபித்ர், யௌமுல் ஈத், யௌமுல் அல்ஹா, இந்த நாட்களை காட்டிலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயர்ந்ததாக இருக்கின்றது என்பதால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பிற நாட்களுடைய அந்த மகத்துவம், அந்த நாளுடைய சிறப்பு என்ன என்பது நமக்கு சொல்ல தேவையில்லை. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் தெரியும். பெருநாளுடைய தினத்தன்று என்ன நாமகள் செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதா, அந்த நாளுடைய மகத்துவம் என்ன என்பதாக, அதில் நமக்கு கிடைக்கப்படுகின்ற சந்தோஷங்கள் என்ன என்பதாக நமக்கு தெரியும். எந்த ஈதை காட்டிலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஜும்மா என்பது சிறப்பிற்குரியதாக இருக்கிறது என்பதாக, கண்ணியமானதாக இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். அருமையாலே, அந்த கண்ணியத்தை நாம் உணராமல் இருப்பது நம்முடைய கைசீதமாக இருக்கின்றது. ஏதோ ஜும்மா வந்துவிட்டது, நிர்பந்தமாக பள்ளிவாசலுக்கு சென்று தொழ வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டு நம்மில் பலர் விரும்பியும் விரும்பாமலும், உள்ளங்கள் ஏற்றுக்கொண்டும் ஏற்றுக்கொள்ளாமலும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். உண்மையாலே ஜும்மாவுடைய மகத்துவத்தை யார் விளங்கியிருக்கின்றார்களோ, ஜும்மாவுடைய கண்ணியத்தை, அதனுடைய சிறப்பை யார் அறிந்திருக்கின்றாரோ, அவரை நாம் எப்படி அடையாளம் காண முடியும் என்றால், பள்ளிவாசலுக்கு வருவார் பாங்கு சொல்வதற்கு முன்பதாகவே, அல்லது பயான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே, தன்னால் எவ்வளவு சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக விரைந்து வருவதாக நாம் அவரை பார்க்கலாம். ஏனென்றால் ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி சொல்வார்கள். யார் முதலாவதாக உதவி செய்து கொண்டு ஜும்மாக்காண்டுள்ள தயாரிப்புகள் செய்து கொண்டு குளித்து விட்டு நல்ல ஆடைகள் அணிந்து கொண்டு நறுமணங்கள் பூசிக்கொண்டு முதலாவதாக தொழ வேண்டும் என்ற எண்ணத்திலே யார் பள்ளிவாசலுக்கு வருகின்றாரோ, ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ்விற்கு லேசாக தருவதா ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். நம்மில் பலர் ஒரு ஆடு அல்ல, அதிலும் குறைவாக நாட்டினுடைய பங்கில் கூட குர்பானி கொடுக்க சக்தி இல்லாத என்று கொண்டிருக்கின்றோம். குர்பானி நேரத்தில் ஒட்டகத்தில் விலை நாம் எடுத்து பார்த்தால் சுமார் 1,00,000 கிராம் வரையிலும் அது செல்லும். சவுதியில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஒட்டகத்திலே விலை 1,00,000 கிராம் என்பதாக சொல்வார்கள். அந்த அளவுக்கு விலை கூடுதலாக இருக்கும். குர்பானி நேரத்திலே இவ்வளவு பெரிய சதக்காக்களை, இவ்வளவு பெரிய குர்பானியை கொடுக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் முதலாவதாக ஜும்மாவிற்காக பள்ளிவாசலுக்குள்ள வருகின்றாரோ அந்த நபருக்கு, ஒரு நபராக இருக்கலாம், 2 நபராக இருக்கலாம், 10 நபராக இருக்கலாம், 100,000 நபராக இருக்கலாம், எத்தனை நபர்கள் முதன்மையாக வருகின்றார்களோ, சீக்கிரமாக வருகின்றார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தருவதாக ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். அடுத்தபடியாக வரக்கூடிய நபருக்கு மாடு குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்தபடியாக வருவதற்கு ஆடு, இப்படியாக கோழியின் முட்டை என்பதாக அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மில் பலர் இந்த நன்மையை உணராததன் காரணமாக இதுவெல்லாம் ஒன்றுமில்லை என்பதாக நம்முடைய உள்ளத்தில் நினைத்தோமோ என்னமோ அந்த விளைவாக தான் நம்மில் பலர் குத்துபாக்கள் ஓதக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். குத்துபாக்கள் ஓதக்கூடிய அந்த நிலை வருகின்றார்கள். இன்னும் சில தொழிலை ஆரம்பித்தால் நாம் செல்லலாம் என்பதாக எண்ணிக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திலே அமர்ந்து கொண்டு தொழிலை ஆரம்பிப்பை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அல்லது பள்ளிவாசலுக்கு அருகாமல் வந்து வெளியே நின்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். தொழிலை எட்டாமல் சொன்னால் நாம் போய் சப்பில் நின்று கொள்ளலாம் என்பதாக எண்ணி நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அருமையாளே, தொழிலின் நோக்கத்தில் யார் உள்ளே வருகின்றாரோ முதலாவதாக அவருக்கு தான் அந்த நன்மை. அடுத்தபடியாக யாரெல்லாம் வருகின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை வருகை கேட்க அப்போ நன்மையை வாதி வழங்கிக் கொண்டிருக்கின்றான். அருமையாளே, லேசான ஒரு நாள், நம்முடைய பார்வை லேசாக இருக்கலாம், உயர்ந்த நாளாக அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பார்வையிலே உயர்ந்ததாக கண்ணியமான நாளாக
அல்லாஹ் இந்த நாளை இந்த உம்மத்திற்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். அறியாமலே இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியத்தை பற்றி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இப்படி சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அனில் ஜும்ஆத்தி மன் கான கப்லனா வகான யஹூது யௌமல் ஸப்தி வகான லின்னஸாரா யௌமல் அஹத் ஃபஜாஅ அல்லாஹு பினா ஃபஹதானா இலல்லாஹி தஆலா ஃபஹதானா அல்லாஹு தஆலா லியௌமில் ஜும்ஆத்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி. இந்த நபிக்கு முன்னால் 1,00,000க்கும் மேலான நபிமார்கள் வந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நபிக்கும் இந்த ஜும்மாவுடைய நாளை பெருநாளுடைய நாளாக அல்லாஹ் தந்தது கிடையாது. வாரத்துடைய சிறப்பு நாளாக எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு நபியுடைய உம்மத்திற்கும் அல்லாஹ் தந்தது கிடையாது. அல்லாஹ் அவர்களை வழிகளை செய்து விட்டான், பெரும்போக்காக ஆக்கிவிட்டான். ஜும்மாவுடைய நேரத்தை நாம் ஈதாக எடுத்துக்கொள்ள வேண்டும், சிறப்பிற்குரிய நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ் அந்த உம்மத்திற்கும் அந்த நபிக்கும் போடவே இல்லை. அல்லாஹு தஆலா அனில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளை தொட்டும் பிற சமுதாயத்தை கபலனா மன் கான கபலனா, யார் எனக்கு முன்னால் வாழ்ந்தார்களோ அந்த நபிமாவுடைய விஷயத்திலே அல்லாஹ் குடும்பக்காக ஆக்கிவிட்டான் அவர்களை. வகானல் யஹூது யௌமஸ் ஸப்தி, யஹூதிகள் சனிக்கிழமையை தன்னுடைய ஜும்மாவுடைய நாளாக எடுத்துக்கொண்டார்கள், பெருநாளுடைய நாளாக எடுத்துக்கொண்டார்கள், வாரத்துடைய சிறப்பு நாளாக எடுத்துக்கொண்டார்கள். வகானன் நஸாரா யௌமல் அஹத், ஞாயிற்றுக்கிழமை நஸ்ராக்கள் யஹூது பெருநாளுடைய நாட்களாக எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு எனக்கு ஜும்மாவுடைய நாளை சிறப்பிற்குரிய நாளாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நமக்கு ஏன் ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரிய நாளாக இருக்கின்றது? ஜும்மாவுடைய நாளை நாம் பெற்றுக் கொண்டதன் காரணமாக நாம் எப்படி உயர்ந்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை செய்ய நாம் ஆரம்பிக்கின்றோம் இயல்பாக. அந்த காரியம் முழுமை அடைந்து அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டால் தான் நமக்கு முழுமையான சந்தோஷம் கிடைக்கும். காரியத்தை செய்ய ஆரம்பித்தவுடன் நமக்கு சந்தோஷம் கிடைக்காது, சில தயக்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். முழுமையான சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பொழுது என்றால், ஒரு காரியத்தை துவங்கி அந்த காரியம் எப்பொழுது முடிவடைகின்றதோ அப்பொழுதுதான் நமக்கு முழுமையான மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த அடிப்படை எழுதி பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், இந்த உலகத்தை 6 நாட்களில் படைத்ததாக. 2 நாட்களில் வானத்தையும் பூமியும் அல்லாஹ் படைத்தான். 4 நாட்களில் அனைத்து விதமான ரிஸ்குகளையும் அல்லாஹ் படைத்தான். ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தான், வெள்ளிக்கிழமை முடிவு செய்தான். அருமையாளே, அனைத்தையும் முடித்தது வெள்ளிக்கிழமை என்பதன் காரணமாக பேர் ஆனந்தம், பேர் மகிழ்ச்சி, எல்லாம் நமக்கு கிடைத்து விட்டது என்ற சந்தோஷம். நாம் சிந்திக்க வேண்டும். ரமலானை நாம் எடுத்து பார்த்தால் ரமலான் சிறப்பிற்குரிய நாளாக இருந்தாலும் ஷப்பானுடைய முதல் பிறவை தான் பெருநாளாக கொண்டாடுகின்றோம். பிறநாளை முழுமையாக அடைந்துவிட்டோம் என்ற ஒரு சந்தோஷம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டது. 30 நாட்களும் நான் ஹயாத்தாக இருந்தேன், என்னுடைய இந்த 30 நாட்களில் நான் அடைந்து கொண்டேன், அந்த நாட்களில் நான் அமல்கள் செய்தேன் என்ற சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக ரமலானுடைய கருத்தில் ஷபானுடைய பிறகு முதல் நாள் அன்று பெருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். ஹஜ்ஜு பெருநாளை நாம் எடுத்து பார்க்கலாம். ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தையும் முடிக்கின்ற நாள் பிறை 10, அன்றைய நாளை நாம் பெருநாளாக எல்லா அமலும் முடிவடைந்து விட்டது என்ற ஒரு சந்தோஷத்தில் ஹாஜிகள் இருக்கக்கூடிய அந்த தருணத்திலே நாம் ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகின்றோம். இப்படியாக நம்முடைய காலங்கள் அனைத்தும் முடிந்து அதில் நாம் வெற்றி அடைந்து விட்டால் அந்த நாளை நாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக நாம் அதை கொண்டாடுகின்றோம். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை படைப்பாக இருக்கிற இந்த வானம் பூமி மற்ற ரிஸ்குகளை படைத்த இந்த நாளை படைப்பை முடித்த இந்த நாளை நாம் ஈதாக நாட்களுடைய சிறந்த நாளாக இருக்கிற இந்த ஜும்மாவை அல்லாஹ் நமக்கு தந்ததற்காக சிறப்பிற்குரியாக தருகின்றோம். அது மட்டுமல்ல, உலகத்தில் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய தினத்தன்றுதான் பிறந்திருக்கின்றார்கள், படைத்திருக்கின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா.
சொர்க்கத்திற்குள்ளாக நுழைத்த நாளும் இதே ஜும்மாவுடைய நாள் தான். பூமியில் இறக்கப்பட்ட நாளும் இதே ஜும்மாவுடைய நாள் தான். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாளும் இதே ஜும்மாவுடைய நாள் தான். அறிஞர் இப்படியா சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய தினத்திற்கு இன்னும் பல சிறப்புகளை வைத்திருக்கின்றார். அந்த ஜும்மாவை இந்த உம்மத்திற்கு குறிப்பாக அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால், நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ கிடைத்ததோ ஏதோ வந்தோம் தொழுதம் என்றால் இருக்கக்கூடாது. இந்த நாளுடைய மகத்துவத்தை நாம் முழுமையாக விளைந்திருக்க வேண்டும். நம்மில் பலருக்கு தெரியலாம், தெரிந்தாலும் கூட ஞாபகம் ஊட்டத்துக்காக சொல்கின்றோம். அருமையாளே, இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கின்றது, சிறப்பிற்குரிய நாளாக இருக்கின்றது. ஜும்மா இருக்கின்றது, ஒரு சிறப்பிற்குரிய நாளாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு மட்டும் இந்த நாளை தந்திருக்கின்றான், வேறு யாருக்கும் இது கொடுக்கப்படவில்லை. ஜும்மாவுக்கு வருகின்றோம், ஜும்மாவுடைய நாளை நாம் சரியாக பயன்படுத்துகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஅு இலா ஸிக்ரில்லாஹி வ தருல் பைஅ. அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டால், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால், ஃபஸஅு இலா ஸிக்ரில்லாஹி வ தருல் பைஅ, அல்லாஹ்வுடைய நினைவின் பக்கம், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த விஷயத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வதருல் பைஅ, வியாபாரங்கள், தொழில்துறைகள், உலகம் சார்ந்த விஷயங்களை விட்டுவிடுங்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை குதுபா செய்து கொண்டிருக்கின்றார்கள், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சபையில் அமைந்திருக்கின்றார்கள். ஒரு கூட்டம் தன்னுடைய வியாபாரத்தில் வெற்றியை கொண்டாடி கொண்டு அவர்கள் வியாபாரத்திற்காக சென்றார்கள். அதிகமான லாபங்களை சம்பாதித்துக் கொண்டார்கள். மக்காவுடைய வழக்கம் அன்றைய காலத்திலே வியாபாரிகள் எல்லாம் வியாபாரத்தை முடித்து வந்தால் மேல தாளங்களோடு அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்படியெல்லாம் சஹாபாக்கள் வருகின்றார்கள், மக்கள் வருகின்றார்கள். மசீதுக்குள்ளாக இருந்த சஹாபாக்கள் பலர் அந்த மேலதாங்களை பார்த்து வெளியே சென்று அதை காட்சியாக, எப்படி திருவிழாக்கள் நாம் உலக வருகின்றோம் அதே போன்று அவர்கள் சந்தோஷமாக பார்ப்பதற்காண்டி அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கூடிய அந்த நேரத்திலே அந்த இடத்தை விட்டு செல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே உடனடியாக ராயத் இருக்கின்றான், வைதா ரஅவுத் திஜாரத்தன் அவ் லஹவன் இன்ஃபது இலைஹா வ தரகுக காயிமா குல்மா இன்தல்லாஹி கைரும் மினல் லஹவி வல் திஜாரா வல்லாஹு கைருர் ராஸிகீன். அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான், விளையாட்டு வேடிக்கைகளை, வியாபாரத்தை வெற்றியை பார்த்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற இந்த நிலையை விட்டு செல்கின்றீர்களா என்பதை அல்லாஹ் எச்சரிக்கையாக அல்லாஹ் கேட்கின்றான். இந்த ஆயத்தை ஓதி காட்டிவிட்டு அருமைநாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், உங்களில் பலர் சென்றாலும் சிலர் இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள். அனைவரும் சென்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முழு நகரத்தையும் அல்லாஹ் இடித்திருப்பான், நாசமாக ஆக்கியிருப்பான். உங்களில் சிலர் இங்கு அமர்ந்ததன் காரணமாக அல்லாஹ் அப்படி செய்யவில்லை என்பதாக அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். உலகத்துடைய அகாரியங்களில் நாம் ஈடுபடுவது ஜும்மாவுடைய தினத்தன்று, குறிப்பாக அந்த குதுபாவுடைய நேரத்தன்று பாங்க சொன்னதிலிருந்து இமாம் சலாம் கொடுத்து அந்த அமல் முடிவடை வரையிலும் யார் உலகத்துடைய காரில் ஈடுபடுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வியாபாரங்கள், அந்த தொழில் துறைகளில் லாபம் இல்லாததாக ஆக்கிவிடுவான், நஷ்டமானதாக ஆக்கியிருக்கின்றான். நம்மை சேர பார்க்கலாம், பள்ளிவாசலுக்குள்ளாக வருகின்றார்கள். பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து அமர்ந்திருந்தும் கூட உலகத்திலே காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? மொபைல் போனின் மூலமாக பயான் ஆரம்பித்த நாள் நேரம் முதல் முடிவடையும் நேரம் வரையிலும் அதே நோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் அத்தனை காரியங்களையும் இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு துனியாவுடைய காரியம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். துனியாவிலே முடிந்த அளவு நாம் பள்ளிவாசலுக்குள்ளா வந்துவிட்டால் நம்முடைய மொபைலை சுத்தம் காலிவிட வேண்டும், அல்லது குறைந்தபட்சமாக செயலத்தை போட்டுவிட்டு அது இல்லை என்பதாக நம்முடைய உள்ளத்தில் நின்றிருக்க வேண்டும். இமாம்கள் பயான்கள் செய்தால் அந்த பயான்களில் இந்த குதுபாக்களை நாம் உண்மையாகவும் நுட்பமாக கவனிக்க வேண்டும். என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உம்மத்துடைய ஆண்களுக்கு கொடுத்த பாக்கியம். நாம் பள்ளிவாசலுக்காக சென்று பயான்களை கேட்கின்றோம். வார வாரம் ஒவ்வொரு தலைப்பில் பேசுகின்றார்கள், ஒவ்வொரு படிப்பினை பேசுகின்றார்கள், நாம் கேட்கின்றோம், அதை சரி அமல் செய்கின்றோம், பலதை விட்டு இருக்கின்றோம். ஆனாலும் கூட நாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். அருமையாளர்
நாம் பயான் சொல்லக்கூடிய தருணத்திலே நம்முடைய முழு கவனமும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், இந்த இமாம் தன்னை சொந்த கருத்துக்களை சொல்வது கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி தந்தார்களோ அதுதான் சொல்கின்றார்கள். அதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். இதா குர்ஆன் குர்ஆன் வஸ்துனியோ என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் அமைதியாக கேளுங்கள். அதே போன்ற குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கு சொல்லப்பட்டாலும் சரி, எங்கு பேசப்பட்டாலும் சரி, அதை நாம் சரியாக நுட்பமாக கவனிக்க வேண்டும். என்ன சொல்கின்றார்கள், யாருக்காக சொல்கின்றார் என்பதாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ரபியாலே ஜும்மாவுடைய தினத்தன்று ஜும்மாக்கு வந்தால் அந்த அமைதியா முழுமையாக இருக்க வேண்டும். ஹதீஸ் வருகின்றது, இமாம் மிம்பருக்கு மேலாக ஏறக்கூடிய தருணத்திலே, மிம்பருக்கு மேலாக இமாம் ஏறிவிட்டால் யார் உலகத்திலே காலையில் ஈடுபடுகின்றாரோ அவர் ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக விளைந்து விடுகின்றார். எந்த அளவுக்கு என்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வருகின்றது, 2 நபர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 3வது ஒரு நபர் பேசக்கூடாது என்பதாக சொல்லவில்லை, செய்கனை காட்டுகின்றார். இந்த 3வது நபரும் தன்னுடைய நன்மை இழந்து விடுகின்றார் என்பதாக சொல்கின்றார்கள். பேசுவது மட்டுமல்ல, பேசக்கூடாது என்பதாக சொல்பவரும் செய்கனை காட்டுவரும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு காலத்திலே மண் தரைகள் தான் பாலைவனத்தில் தொழுவார்கள். சில சஹாபாக்கள் மண்களை கிளறி கற்களை உருட்டி விட்டு இல்லாண்டு கொண்டிருப்பார்கள். இதுவும் ஜும்மாவுடைய அமலை பாலாக்கி என்றால் சொல்வார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையாளே, ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிவாசலுக்குள்ளாக விரைந்து வர வேண்டும். விரைந்து வந்து விட்டால் நம்முடைய நேரங்களை காலங்களை ஒதுக்குகின்றோம். அந்த நேரங்களை காலங்களை அல்லாஹ்விற்கான முழுமையாக செலவழிக்க வேண்டும். யார் பேசலாம் சரி, பேசவில்லை என்றாலும் சரி, நாம் அமைதியாக இருந்து குதுபாக்களை கவனிக்க வேண்டும். எங்கு இடம் இருக்கின்றதோ அங்கு அமர வேண்டும். முடிந்த வரையிலும் முதல் சப்பில் நாம் வர வேண்டும். சென்ற வாரம் சொன்னோம், முதல் சப்பில் நன்மை என்ன என்பதாக. எவ்வளவு நெருக்கமாக முன்னால் வர முடியுமோ அந்த அவ்வளவு நெருக்கமாக முன்னால் வரக்கூடிய நபர்கள் முன்னால் வர வேண்டும். நாம் முன்னால் வராததன் காரணமாக சில நபர்கள் நமக்கு பின்னால் வரக்கூடிய நபர்கள் பாவம் செய்வதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். இடம் இருக்கிறது என்பதற்காக பல மக்களை தாண்டி முன்னால் வரக்கூடிய நபரை பார்க்கின்றோம். அவர் செய்கிற குற்றத்திற்கு நாம் வரவேற்கின்றோம். அருமையாளே, முன்னால் ஜும்மாவுக்கு வரக்கூடிய நபர்கள் தன்னுடைய இடத்தில் வசதி பார்க்காமல் சாய்ந்து உட்கார்ந்து கொள்ளலாம், வெளியில் அமர்ந்து கொள்ளலாம். தொழுகை ஆரம்பித்தால் முன்னால் செல்ல வேண்டாம் இல்லாமல் எங்க முன்னால் பள்ளிவாசல் முன்னால் இழந்திருக்கின்றதோ அந்த முதல் சிற்பங்களை நாம் கண்டிப்பாக பரிபூர்ணமாக ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் இன்றளவு இன்ஷா அல்லாஹ் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒப்புக்கொள்ளப்பட்ட அமலா அல்லாஹ் ஆக்க புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுன்னத்துல்